எப்பொழுதுமே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தன்னை பற்றி யாராவது ஏதாவது கூறிவிட்டால், அது ஏதாவது சட்டசபையில் நடந்து விட்டால், ஒரு பெண்ணென்றும் பாராமல் என்னை இப்படி செய்து விட்டார்களே, ஒரு பெண்ணென்றும் பாராமல் என்னை இப்படி செய்து விட்டார்களே என்று கூக்குரலிட்டு அதை கூறி தன் வருத்தத்தை தெரிவிப்பார். தற்பொழுது நானும் அதே நிலையில்தான் உங்களிடம் நான் என் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். ஒரு பெண் என்றும் பாராமல், ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்றும் பாராமல் என்னை மிகவும் அவதூறாக, மோசமாக, தரக்குறைவான வார்த்தைகளால் இன்றைக்கு அவருடைய சொந்த கட்சியின் பத்திரிகை நமது எம்ஜிஆர் நாளிதழில் மிகவும் மோசமாக 9ஆம் தேதி ஒரு கட்டுரையை எழுதி என்னை மிகவும் அவமானப்படுத்தி இருக்கிறார். நான் கேட்கிறேன், நான் மட்டும் பெண் இல்லையா? எனவே குறிப்பாக பல்வேறு தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்கள் மீதும் அவதூறாக கட்டுரைகளை அவர்கள் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதி வருகிறார். அவர்கள் யாரும், அவர்கள் எல்லாம் அவரை மன்னித்து விட்டு விட்டார்கள். நான் ஜெயலலிதா அவர்களை மன்னிக்க மாட்டேன். நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பேன். அந்த விதத்தில் தான் தற்பொழுது இந்த அவதூறு நோட்டீஸை நான் அனுப்பி இருக்கிறேன். மதி கண்டு குறைக்கும் வெறினா என்று கூறியிருக்கிறார். அவருக்கு மதி இருக்கிறதா, எனக்கு மதி இருக்கிறதா என்பதை நிரூபிப்பேன். எனவே இந்த நோட்டீஸை தற்பொழுது அவருக்கு அனுப்பி இருக்கிறேன், அவருடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். அவர் இதை மன்னிப்பு கோராவிட்டால் இதன் மீது வழக்கு தொடரப்பட்டு தண்டனையும் பெற்றுத்தரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயவாகினி ஸ்டுடியோ விஜயதரணி என்று கூறியிருக்கிறார். ஆரம்பத்தில் நான் அவதூறாக நான் ஒன்றும் கூறவில்லை. விஜயவாகினி ஸ்டுடியோ விஜயதரணிக்கு தெரியாது. நான் கூறுகிறேன், விஜயதரணிக்கு தெரிந்ததெல்லாம் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், சட்டமன்றம் தான். விஜயவாகினி ஸ்டுடியோ தெரிந்தது எழுதியவருக்கு தான் தெரியும் என்பதை நீங்கள் பதிவு செய்கிறேன் இந்த இடத்தில். அந்த விதத்தில் இந்த கட்டுரையை அவர் என்னை நினைத்து எழுதினாரா அல்லது தன்னை நினைத்து எழுதினாரா என்று கேட்க விரும்புகிறேன். ஆகையால் இந்த கட்டுரைக்கு, அவதூறான இந்த கட்டுரைக்கு அவர் மன்னிப்பு கோராவிட்டால் நிச்சயமாக தண்டனை பெற்று தரும் அளவிற்கு நான் போராடுவேன், ஒரு பெண்ணாக நின்று சாதிப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். 3 பேர் மீது இந்த கேஸ் போடப்பட்டிருக்கு. ஒன்று திரு பூங்குன்றன் அவர்கள், பப்ளிஷர், பிரிண்டர் அண்ட் பப்ளிஷர். திரு அழகுராஜ், எடிட்டர். பின்னர் செல்வி ஜெயலலிதா, ஃபவுண்டர். 3 பேர் மீதும் இந்த வழக்கு, இந்த நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறேன். தகுந்த மன்னிப்பு கோராவிட்டால் அவருடைய நாளிதழிலும் அந்த மன்னிப்பை வெளியிட வேண்டும் என்று கோரியிருக்கிறேன். அவர்கள் அதை செய்யாவிட்டால் நான் நிச்சயமாக வழக்கு தொடர்ந்து இதற்குரிய தண்டனையை பெற்றுத் தருவேன் சட்ட ரீதியாக என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.